ஹலோ ஃபுடீஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைப்பழ பணியாரம் செய்ய போகிறோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இங்கே 4 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. கற்பூரவள்ளி பழம் எடுத்திருக்கேன். எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இதை இது போல் மசிச்சு எடுத்துக்கங்க. இதை இது போல் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அரை கப் நாட்டு சர்க்கரை. நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா அல்லது ஈனோ ஃப்ரூட் சால்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் தூளுப்பு. இதெல்லாம் சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது போல கெட்டியாக கலந்துக்கங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் பணியாரம் ஊற்றுறதுக்கு. பணியாரம் சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எல்லா குழியிலையும். இப்போது இதில் தேவையான அளவு மாவு சேர்த்துக்கங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே 1 நிமிஷம் வெந்ததும் இது போல் திருப்பி போட்டுக்கலாம். இது போல் திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷம் வெந்ததும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டான வாழைப்பழம் பணியாரம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.